அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த தொடர்ச்சியான கேள்வி பதில் இந்த நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மார்க்கத்திலே புதிய விடயங்களை நுழைப்பது, அதற்கு அரபுவிலே சொல்லுவார்கள் பித்அத். மார்க்கத்திலே புதிய விடயங்களை செய்வது, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டாத இப்படியான விஷயங்களை மார்க்கத்தில் நல்லது என்று தெரிபவர்களை நாங்கள் செய்யலாமா? செய்யலாம் தானே. மார்க்கத்தில் நல்ல வணக்கம் போன்று இருக்கக்கூடியவற்றை நாங்கள் செய்தால் அதில் என்ன குற்றம் இருக்கிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத பல விஷயங்களை இந்த மார்க்கத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்திலே ஒரு தெளிவை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஹுத்பாவிலும் உரையிலும் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தி விட்டு தான் உரை நிகழ்த்துவார்கள். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு தான் உரை நிகழ்த்துவார்கள். அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். உலகத்திலே மிக உண்மையான மிக உன்னதமான ஒரு வார்த்தை இருக்குமானால் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை சொல்லுகிறார்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள். உலகத்திலே மிக உண்மையான ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எதை பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்க வேண்டும். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டல்களில் கைடன்ஸ், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டல் இருக்குமானால் அது யாருடைய வழிகாட்டல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். அல்லாஹ் சொன்ன மிக உண்மையான வார்த்தையை வாழ்க்கையிலே செய்து காட்டிய மிக அழகான வழிகாட்டல் யாருடைய வழிகாட்டல்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு மார்க்கத்தில் விருப்பப்பட்டதை எல்லாம் செய்யுங்கள் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலுக்கு பிறகு இந்த மார்க்கத்திலே புதிதாக நுழைவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத் ஆகும். மிக கெட்ட காரியம், மிக மார்க்கத்தில் மிக கெட்டது எது தெரியுமா? மார்க்கத்திலே புதியவைகளை உருவாக்குவதாகும். வகுல்ல முஹததத்தின் பித்ஆ. மார்க்கத்தில் புதிதாக வர்ற ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே தான் உங்களை கொண்டு சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஞாபகப்படுத்தாமல் உரை நிகழ்த்துவதே கிடையாது. அடிக்கடி உரைகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஞாபகப்படுத்தி தான் இந்த உம்மத்துக்கு பிரச்சாரம் செய்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆனுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் சுன்னாவுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் புதிதாக நுழையக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகள், வழிகேடுகள், அது நரகத்திலே தான் உங்களை சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கினால் அதற்கு பேர் பித்அத். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைவிக்கப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை பாருங்கள். தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்ற கடைசி நேரத்திலே, கடைசி உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டது கிடையாது. சொல்லாமல் விட்டால் அது நான் செய்யக்கூடிய துரோகமாகிவிடும். மார்க்கத்தில் சுவர்க்கத்துக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அத்தனை நன்மைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நரகத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய அத்தனை பாவங்களையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்து விட்டேன், எச்சரித்து விட்டேன் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நன்மைகளையும் நான் காட்டி தந்து விட்டேன், தீமைகளையும் நான் எச்சரித்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப சுவர்க்கத்திற்கு உங்களை இட்டு செல்லக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி முடித்து விட்டார்கள். நீங்களாக ஒரு வணக்கத்தை இன்று உருவாக்கி கொண்டு இதுவும் நல்ல வணக்கம் என்று செய்ய முற்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன வாதாடுகிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த வணக்கத்தை நாங்கள் கண்டுபிடித்த இந்த நல்ல அமலை எங்களுக்கு சொல்லித்தராமல் போய்விட்டார்கள், எங்களுக்கு எத்தி வைக்காமல் காட்டித்தராமல் போய்விட்டார்கள் என்று நீங்கள் சொல்வது போன்ற அந்த செயல் உங்களை ஆக்கிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே மார்க்கத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் எதை செய்தார்களோ, எதை சொன்னார்களோ அது இந்த உம்மத்தை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம் முழுமையாகிவிட்டது. அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்திலே விவரமாக பேசுவதை விட மார்க்கத்தில் புதியவைகளையும் உருவாக்கலாம் என்பதற்கு
அடுத்தவர்கள் வைக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்களையும் பதிலையும் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மார்க்கத்திலே புதியவற்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை வைக்கிறார்கள்? ஒரு அடிப்படை செய்தியை சொல்வார்கள். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்கிறதே, இது ரசூலுல்லாஹ் காலத்திலே நூல் வடிவத்தில் இருந்ததா? இருக்கவில்லை. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தானே இதை ஒன்று சேர்த்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீள்பிரதி செய்தார்கள். எனவே இது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குகின்ற ஒரு செயல் தானே. எனவே செய்வதற்கு மார்க்கத்தில் புதியவற்றை உருவாக்கலாம் தானே. இப்படி ஒரு செய்தியை மேலோட்டமாக வைப்பார்கள். இந்த செய்தியுடைய யதார்த்தம் என்ன, இந்த செய்தியுடைய அந்தரங்கம் என்ன என்பதை உண்மையில் நீங்கள் புரிந்தீர்களானால் உண்மையில் பித்அத்தை நீங்கள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவதை தூக்கி எறிவீர்கள். என்ன அந்த செய்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எழுத வாசிக்க தெரிஞ்ச சஹாபாக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர் தான். அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகின்ற பொழுது ஒரு 6-7 நபி தோழரை சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை எழுதுவதற்கு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலே இன்று இருக்கக்கூடிய நவீன பேப்பர் வசதிகளோ பெண் வசதிகளோ இருக்கவில்லை. மைகளை தொட்டு பேரிச்ச ஓலைகளில் எழுதுவார்கள், ஒட்டகத்துடைய தோள்களில் எழுதுவார்கள், இன்னும் இதர எலும்புகள் ஒட்டகத்தினுடைய எலும்பிலே குர்ஆனை எழுதுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பற்றாக்குறையான காலம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகின்ற பொழுது இந்த ஓலைகளில் தோள்களில் எலும்புகளில் இவற்றை என்ன செய்வார்கள்? உடனுக்குடன் எழுதி கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த குர்ஆன் கண்டிப்பாக எழுத்து வடிவத்தில் இருந்தது. வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எழுத வைத்தார்கள், எழுத்து வடிவத்திலே இருந்தது. அப்ப நடந்தது என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நூல் வடிவத்தில் கொண்டு வருவது என்பது முடியாது. ஏன்? குர்ஆனில் முதலாவது இறங்கிய வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், சூரத்துல் கலம் இறங்கியது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று வரக்கூடிய 5 வசனம் குர்ஆனில் முதலாவது இருக்கிறதா? நடுவில் இருக்கிறதா? குர்ஆனின் பின்னால் இருக்கிறது, அம்ம ஜுஸுவுடைய மத்தியில இருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்கிறது? குர்ஆன் வசனம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த வசனத்தை இங்கே எழுதுங்கள், இந்த வசனத்தை இங்கே எழுதுங்கள். அப்ப வசனங்களை கொண்டு போய் நுழைக்க வேண்டிய தேவை இருந்தது. நூல் வடிவத்தில் வந்தால் நுழைக்க முடியுமா? அந்த ஒரு பணியை செய்ய முடியாது. இரண்டாவது செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் நேரம் வரைக்கும் குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருந்தது. எனவே ஒரு நூல் வடிவத்தில் தொகுப்பது என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் சாத்தியமில்லை. ஆனால் எழுத்திலே இருந்தது. இவரிடத்தில் ஒரு 5 ஜுஸு இருக்கும், அவரிடத்தில் ஒரு 3 ஜுஸு, இவரிடத்தில் ஒரு 4 ஜுஸு, இப்படி குர்ஆன் பலரிடத்திலும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் யமாமா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அதிகமான குர்ஆனை மன்னனிட்டிருந்த காரிமார்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் குர்ஆன், உங்களுடைய குர்ஆன் எங்கே என்று கேட்டால் எங்கே இருக்கிறது குர்ஆன்? இஸ்லாத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு எதை கொடுக்க முடியும்? கொடுப்பதற்கு குர்ஆன் கிடையாது. இன்று இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று ஏதேதோ நூல்களை வாசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொடுத்து தான் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்ப இஸ்லாம் குர்ஆன் இல்லையே, காரிமார்கள் கொல்லப்படுகிறார்களே. மனனமாக இருக்கிற காரிமார்கள் கொல்லப்பட்டால் குர்ஆன் இல்லாமலாகி விடுமோ என்ற அச்சம் வருகிறது. எனவே இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்போம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சொன்னவுடன் முதலாவது சொன்ன வார்த்தை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவது கேட்ட கேள்வி இன்று சமுதாயத்திலே கேட்கிறார்களா? என்ன கேட்டார்கள்? கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு காரியத்தை நீ எப்படி செய்ய போகிறாய்? முதல் கேள்வி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இணங்கினார்கள். ஏன் இணங்கினார்கள்? காரணம் பின்னால் சொல்கிறேன். இணங்கிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், குர்ஆனை மிகப்பெரிய காரியாக இருந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். அவர் குர்ஆனை ரசூலுல்லாஹ் காலத்தில் வருகின்ற வஹி வருகின்ற பொழுது எழுதக்கூடியவராகவும் இருந்தார். அவரை அழைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த திருமறை குர்ஆனை நீ எழுத வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும், ஒரு நூல் வடிவத்துக்கு ஆக்க வேண்டும். அவர் என்ன கேட்கிறார்? கைஃப தஃஅலானி ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதாத செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் இருவரும் எப்படி செய்ய முற்பட்டீர்கள்? முதல் கேள்வி அதுதான். கேட்டுவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் இருவரும் என்னிடத்தில் ஒரு மலையை காட்டி இதை கொண்டு வந்து இங்கே வை என்றால் செய்து விடுவேன். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் எனக்கு அது பாடமாக இருக்கிறது. எப்படி வார்த்தை? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட அதே வார்த்தை
வார்த்தையை சொன்னார்கள். ரசூலுல்லாவுடைய தோழர்கள் மத்திய உள்ளத்தில் இருந்த ரசூலுல்லா பதித்த அந்த கருப்பொருள், அந்த